அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குன்றது சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் கிளாஸ் ஆல் மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். அது வருகிற 6ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாம் அனுப்பியாச்சு. இன்னிலிருந்து நீங்கள் நேற்றிருந்து என்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கொள்ளலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,100 கால் 78 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு இருக்கும், அதுக்கு கீழே இருந்தால் டவுன் சைடு ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய லோவே பாருங்க 97.80 தான் லோ, அதுலேருந்து மேலே தான் போயிருக்கு. அப்போது போனவர் ஏன் இங்கேருந்து திரும்பினாரு, இங்கேருந்து ஏறினாரு, இங்கே வந்துட்டு ஏன் இங்கே போயிட்டு இங்கேருந்து திரும்புறாரு, ஒய்? இந்த கேள்விக்கான விட உங்ககிட்ட இருக்கும். இது தெரியாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸ் படி அது 1000 மேட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிறது. இதில் ஃபால்ஸாக ட்ராப் பண்ணி ஏமாத்துறது எல்லாமே நம்ம மேக்ஸ் அடிப்படையில் தான் அணுகுவோம். நாம் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ட்ரெண்ட் லைன்ஸோ எனி பேட்டர்ன்ஸ் எதுவுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது மேக்ஸ். அதுக்கு சர்டன் வேல்யூஸ் ரூல்ஸ் அவ்வளோதான், ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி என்ன நம்ம சொல்லியிருந்தது 78 ருபீஸ், அதுக்கு மேலே இருக்குது. அப்போ நிஃப்டி என்ன இருக்கும், இன்றைக்கி மேலே தான் ஏறி இருக்கும். நான் வந்து போய் மார்க்கெட்டை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர் மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து வர்த்தகமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோட நோக்கமே அதை சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான், ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைனரில் எப்பவுமே ஃபியூச்சரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஓகேங்களா, ஃபியூச்சரில் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ட்ரேடை கொடுத்துரும். பாருங்க, கன்சால்டேஷன் பை ட்ரிகர்டு, ஆனால் கன்ஃபார்மே பண்ணல. செல் ட்ரிகர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, மார்க்கெட் ஃபாலு. எப்போ 12 அப்புறம் மார்க்கெட் ஏறிடுச்சு. அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போது இதில் போய்ட்டு இப்போ ஸ்மார்ட் டிசைனரில் பாருங்கள், எங்கேயாவது என்ட்ரிஸ் இருக்கா? கன்சால்டேஷன் பை ட்ரிகராக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணல. பை ட்ரிகர் ஆகிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ இதில் கூட நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ ஏன் பயன்படுத்தணும்னு சொல்கிறோன்னு இப்போ புரியுதுங்களா? ஏன் இதை நான் வந்து பப்ளிக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது புரியுதுங்களா? இவர் வந்து ப்ரீவியஸ் டே இங்கே இருக்கக்கூடிய லோவை அவர் இதுவே செல்லை எடுத்துக்கிட்டு தான் திரும்புகிறாரு. அதெல்லாம் ஏன் திரும்புது என்னங்கிறதுக்கான விடைகள்லாம் செகண்டரி. ஆனால் இங்கேயும் இவர் செல் எடுத்து திரும்புகிறாரு. எக்ஸ்பைரி டேயில் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? 0 to 0 கால் நான் இன்னைக்கு காலையில் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக என்னாச்சு, நம்ம 0 to 0 கால் மட்டும் பறந்துதா? அதுதான் மார்க்கெட். அன்னைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும், மற்ற நாள்லாம் விட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அதனால படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல சொல்றாங்கன்றதை நம்பி பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்க ஃபீஸ் எடுத்துதான். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.